இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை முயலும் ஆமையும். கதைக்குள்ள போகலாமா? ஒரு பெரிய காட்டில் நிறைய விலங்குகள் வாழ்ந்துட்டு இருந்ததாம்மா. காட்டில் என்னென்ன விலங்குகள் இருக்கும் பார்க்கலாமா? யானை, புலி, சிங்கம், மான், கரடி, ஒட்டகச்சிவிங்கி, ஆமை, முயல், கரடி, இந்த மாதிரி நிறைய விலங்குகள் இருக்குமா. ஒரு நாள் ஆமைக்கும் முயலுக்கும் சண்டை வந்ததாம்மா. என்ன சண்டை? நீயா நானா? முயல் சொல்லிச்சா நான் தான் வேகமாக ஓடுவேன், நான் தான் திறமைசாலி அப்படின்னு. ஆமை இல்லை நான் தான் திறமைசாலி அப்படின்னு சொல்லிச்சாமா. இதை பார்த்தாங்க காட்டில் இருக்க விலங்குகள்லாம் ஒன்று கூடி சிங்க மகாராஜா கிட்டே போய் சொன்னாங்களாம்மா. இந்த மாதிரி 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க மகாராஜா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு. அப்போ சிங்க மகாராஜா 2 பேர்த்துக்கு அப்படியா, சரி 2 பேர்த்துக்கு ஒரு போட்டி வைக்கலாம், அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் திறமைசாலி அப்படின்ட்டு ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சாங்களாமா. அந்த ஓட்டப்பந்தயத்தில் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு முயலாலும் ஆமையாலும் வேகமாக நீயா நானா நீயா நானான்னு வேகமாக அவங்க திறமையை காமிச்சிட்டு வேகமாக ஜெயிக்கணுன்ட்டு ஓடிட்டே இருந்தாங்களாமா. அந்த சமயத்தில் ஒரு டைம் என்னாச்சு அப்படின்னா, முயலாவுக்கு ரொம்ப வேகமாக ஓடி டயர்டாகி ஒரு மரத்தை கீழே பார்த்து ரெஸ்ட் எடுத்தாங்களாமா. ஏன்னா ஆமை நம்மளை மீறி போக மாட்டாங்கன்ற தைரியத்தில் ரெஸ்ட் எடுத்தது. ஆனால் ஆமை தன்னுடைய விடாமுயற்சியால் அந்த போட்டியில் வெற்றி அடைஞ்சிருச்சு. ஓய்வு எடுக்காமல் தன்னுடைய இலக்கை நோக்கி மட்டுமே போன ஆமை என்ன பண்ணுச்சு, அந்த போட்டியில் வெற்றி அடைஞ்சிருச்சு. முயல் தோற்று போச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம இலக்கு என்னவோ அதை மட்டும் நோக்கி போகணும் எப்போவுமே. அப்போது தான் விடாமுயற்சி என்ன தரும், நிச்சயமாக வெற்றியை தரும். தேங்க்யூ. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நிறைய கேட்கணுன்னு நம்ம சேனலை என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். பண்ணுவீங்களா? ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.